இன்று நான் கூற இருப்பது ஆண்களின் 7 பருவ நிலைகள். முதல் நிலை பாலன். 1 முதல் 7 வயது வரை உள்ள ஆண்மகன்கள், ஆண் பிள்ளைகள் பாலன் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் பாலகன் என்று நாம் கூறுவோம். இந்த 1 to 7 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள். அடுத்தது பாலனுக்கு அடுத்து 8 to 11 வரை இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டாக்கா மீலி என்று சொல்கிறோம். மீலி என்பது கிட்டத்தட்ட ஒரு குழந்தையிலேருந்து கொஞ்சம் மாறின ஒரு நிலை. அதில் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஆண்கள். மீலி என்பது மீண்டு வருவது என்று கூட சொல்லலாம். குழந்தையிலிருந்து மீண்டு மீலியாக மாறி இருப்பது குழந்தை பாலன் மீலி. அதற்கடுத்து 11 to 14 அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான் மரவோன் என்று அழைக்கப்படுகிறார்கள். மரவோன் என்பது ஒரு காலத்தில் இளவரசு பட்டம் சுற்றுவது, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பொருட்கள் கொடுப்பது, அந்த மாதிரி நிலையில் அவர்கள் 14 வயதில் ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர்களாக தான் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் மரவோன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு 14 வயது அடுத்து 15வது வயதில் அவர்கள் ஓரளவுக்கு பருவமடைந்த மாதிரி பெண்கள் போல் இல்லாமல் அவருடைய வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு பேர் மரவோனுக்கு அடுத்து திரவோன் என்று கூறப்படுகிறது 15 வயதில். அதற்கடுத்து 16 வயதில் அவருடைய பெயர் என்னவென்று கேட்டால் விடலை. விடலை பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, அந்த பருவத்தில் தான் இருவருக்குமே உடலில் சில மாறுபாடுகள், மனதில் சில மாறுபாடுகள் அனைத்துமே ஏற்படக்கூடியது. பெண்களுக்கு பூ பெய்தல், ஆண்களுக்கு குரல் வளை உடைந்து குரல் கரகரப்பு தன்மை குரல் கடினமாக மாறக்கூடியது தான். அந்த ஒரு மாற்றம், மனதளவிலும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியது விடலை பருவம் என்றும் 16 என்று சொல்லக்கூடிய அந்த விடலை பருவம். அதன் பிறகு 16லிருந்து 30 வரை இருக்கக்கூடிய பருவத்திற்கு பெயர் காளை பருவம். காளை என்று சொன்னால் அடங்காதவர்கள் என்று கூட சொல்லலாம். யாருக்கும் அடங்காதவர்கள், துளி திரிப்பவர்கள், துடுக்காக இருப்பவர்கள், எதையும் சாதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள், பய உணர்வு இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் அந்த 17லிருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் காளை பருவம் என்று அழைக்கப்படுகிறது. ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு சொல்லுவாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. என்ன ஒரு போது பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் வினையாற்றக்கூடியவர்கள் அவர்கள். அதுதான் காளை பருவம். அதன் பிறகு 30க்கு மேற்பட்ட வயதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் முதுமகன் என்று அழைக்கப்படுகிறார்கள். முதுமகன் என்றால் கடைசி பருவம், அதுதான் 7வது பருவம். ஆக இவருடைய பருவங்கள்: முதல் பருவம் பாலன், 2வது பருவம் மீலி, 3வது பருவம் மரவோன், 4வது பருவம் திரவோன், 5வது பருவம் விடலை, 6வது பருவம் காளை, 7வது பருவம் முதுமகன். இதுதான் ஆண்களுடைய 7 பருவங்கள். இதை பற்றி இந்த காணொலி நாம் தெரிந்து கொண்டோம். பிறகு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.